அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். தங்கராஜா மாதிரி ஓங்கி ஒரு அறை விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. இங்க மதி வீட்டுக்கு பார்த்தா பயங்கரமான கோபத்தோட சுரேஷ் கூடவே பார்த்தா 2-3 கான்ஸ்டபிள்லாம் வரவும் மதியோடைய அப்பா பார்த்துட்டு பதறாரு. சார் சார் என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அப்பா கேட்கவும், சார் பதறாதீங்க, உங்களுக்கு பொம்பளை பிள்ளைய வளர்க்க தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், சார் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அப்பா சொல்ல வரையில, சார் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், மதி கொஞ்ச நேரத்தில் சும்மா இரு அப்படின்னு சொல்லி மதியோடைய அப்பா சொல்லவும், பாருங்க இப்பதானே சொன்னேன் உங்களுக்கு பொம்பளை பிள்ளைய வளர்க்க தெரியல சார். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா உயர் அதிகாரி கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. என்னைய பத்தி உங்க பொண்ணு எஸ்பி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. பத்தாவதுக்கு எஸ்பி வேற உங்க பொண்ணு கிட்ட நான் வீடு தேடி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. ஓ அப்படியா சொன்னாரு, அப்ப மன்னிப்பு கேட்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், ஏய் நான் வந்தேன் தான், அவ்வளவுதான். அதுவும் எஸ்பி சொன்னதுக்காக மட்டுமே நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா உன்கிட்டலாம் என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. என்னைய போய் எஸ்பி ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கல, உன்னைய பாத்துக்கிறேன். உன்னைய பார்க்க வேண்டிய இடத்துல நான் உன்னைய பாத்துக்கிறேன். நான் இங்கே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் நீ எஸ்பி கிட்ட போய் என்ன சொல்லணும், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு போய் சொல்லணும். நீ மட்டும் சொல்லலேன்னு வை, குடும்பத்தோடு சேர்த்து கஞ்சா கேஸு, பத்தாவதுக்கு நீ கடத்தல் பண்ற பிராத்தல் பண்றேன்னு சொல்லி உன் அப்பா அம்மா உன்னையை தூக்கி உள்ள வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா மிரட்டவும், மதி ஏற்கனவே ரீல்ஸ் பண்றதுக்காக ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ரெக்கார்டில் தான் பார்த்தா சுரேஷ் பேசுகிற எல்லாமே பதிவாகிட்டு இருக்கு. சுரேஷ் மிரட்டினவும் இங்கே பார்த்தா மதியோடைய அப்பாவுக்கு பயமாயிருது. சார் சார் விட்டுருங்க சார், என் பொண்ணு இனிமேல் உங்களை பற்றி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டா சார். அவள் பண்ண கம்ப்ளைண்ட்டுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி மதி அப்பா சொல்லவும், சரி சரி உங்கள் பொண்ணு பண்ண வேண்டிய வேலை எஸ்பி கிட்ட போய் சொல்லணும். இந்த மாதிரி சார் வந்தாரு, எங்ககிட்டலாம் நல்லா பேசினாரு, அவர் பண்ண தப்புக்கு எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லி உங்கள் பொண்ணு சொல்லணும். சொல்லலைன்னா அடுத்து இந்த சுரேஷோடைய இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பார்த்தா நல்லா மிரட்டி விட்டு போகவும், இங்க மதியோடைய அப்பா பார்த்தா மதியை பிடிச்சு திட்டுறாரு. உனக்கு அறிவே இல்லையா மதி, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேல, பாரு அந்த ஆளு வந்து எப்படியெல்லாம் பேசிட்டு போறான்னு, உன்னால இன்னும் என்னென்ன நடக்க போதோ, உனக்கு முதல்ல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்பா திட்டிட்டு ரூமுக்குள்ள போயிடுறாரு. மதிக்கு பார்த்தா ரொம்ப இன்சல்ட்டா போயிடுது. என்ன இவ வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மதி யோசனையிலேயே அந்த போனை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்ததுல மதி பண்ண ரீல்ஸோட பார்த்தா சுரேஷ் வீட்டுக்குள்ள வந்தது, பேசிட்டு போனது, வச்சது எல்லாம் பார்த்தா ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்பதான் மதிக்கு அதை பார்த்ததும் பயங்கரமான சந்தோஷம். என்னையவா வீட்டுக்கு வந்து மிரட்டுற, கடத்தல் கேஸ் பிராத்தல் கேஸ்லாம் தூக்கி என்னைய உள்ள வைப்பியா, பாருடா ஓ யூனிஃபார்மையை கலட்ட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மதி அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மதி பார்த்தா ரிலீஸ் பண்ணதுமே சுரேஷ் பற்றின வீடியோ பார்த்தா பயங்கரமாக வைரல் ஆயிடுது. இங்கே சுரேஷோடைய அக்கா ரேவதி பார்த்தா ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கையில சுரேஷோடைய வீடியோ வருது. சுரேஷ் பேசுனதை பார்த்ததுமே இங்கே ரேவதிக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. இன்னும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ஃபோனை பார்த்து பேசுறதும் உடனே தங்கராஜ் வந்துட்டு என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் ஃபோனை பார்க்குறாரு. பார்த்தா அதில் சுரேஷோடைய வீடியோ. என்ன சுரேஷோடைய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் பார்க்க வேகமாக பார்த்தா தங்கராஜ் சுரேஷுக்கு ஃபோனை போட, மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், என்னமாமா ஆச்சு அப்படின்னு சொல்லி சுரேஷ் அப்படியே பம்மவும், மாப்பிள்ள ஃபோனை பாரு, முதல்ல ஃபோனை பாரு, உன்னைய பத்தின வீடியோ தான் வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்னமாம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா ஃபோன் எடுத்து பார்க்கவும் அதுல சுரேஷ் மதி வீட்டுக்கு போனது மிரட்டினது எல்லாமே இருக்கு. அதை பார்த்துட்டு சுரேஷ்க்கு பயங்கரமான அதிர்ச்சி. இது இன்னைக்கு அவ வீட்டுக்கு போனது ரெக்கார்ட் பண்ணி வச்சு சோசியல் மீடியாவில் விட்டுருக்கா, இவளை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சுரேஷ் பயங்கரமா கோவப்படவும் உடனே கான்ஸ்டபிள் வந்து, சார் சார் உங்களை பத்தின வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட காட்டவும், யோ இப்பதான் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சுரேஷ் புலம்பவும், சார் என்ன சார் பண்றது, சும்மாவே எஸ்பி ஆஃபீஸ்ல உங்க மேல எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் இருக்காமே, பத்தாவதுக்கு இப்ப இது வேற சார், இது கண்டிப்பா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்லவும், யோ போய் அணிவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சுரேஷ் புலம்பிக்கிட்டு இருக்க. அப்பதான் பார்த்தா தங்கராஜ் ஸ்டேஷனுக்கு வராரு. மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க வேகமா பார்த்தா சுரேஷ் வரவும், என்ன மாப்பிள்ள என்ன இது, யாரு வீட்டுக்கு போய் நீ மிரட்டின, யார் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா தங்கராஜ் கேட்க, மாமா அவதான் மாமா,
நம்ம கூட அன்னைக்கு காலேஜுக்கு போனோம்ல, காலேஜ் போய் அந்த கவிதா விஷயமா பேச போனோம்ல, அப்ப அவளுடைய ப்ரொஃபசர் ஒருத்தி பேசினால இந்த மாதிரி பிரின்சிபல் கிட்ட தான் போய் பேசணும், அவதான் மாமா இவ அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஓ அவளா, அவ அன்னைக்கே ரொம்ப லா பாயிண்டா பேசினாலே அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், அவதான் மாமா அன்னைக்கு அப்பாவுடைய பிறந்த நாளுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்தேன், அவ வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்கார பொம்பளைய கூட்டிட்டு வந்து ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா, நான் அவசரமா இருக்கேன்னு சொல்லிட்டு பேசி விட்டு அனுப்பிட்டேன், அவ எஸ்பி ஆஃபீஸ்க்கு போயிருக்கா, பத்தாவதுக்கு என்னை பத்தி வேற கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா, எஸ்பி அவ வீட்டுக்கு போய் மன்னிப்பு கேட்க சொன்னாரு, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லத்தான் போனேன், அதை அப்படியே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சு சோசியல் மீடியா ரிலீஸ் பண்ணிட்டா, இப்போ அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா சுரேஷ் கடந்து பதறவும், மாப்பிள்ள பதற நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், இல்ல மாமா ஏற்கனவே எஸ்பி வான் பண்ணி தான் அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்லவும், ஓ இதை ஒன்றும் என்னால் பண்ண முடியாதே மாப்பிள்ள, கண்டிப்பாக உனக்கு எப்படியும் இந்த கேஸு விஷயமா உன்னை எஸ்பி கூப்பிட்டாருனா சஸ்பெண்ட் பண்ண தான் செய்வார், எப்படி ஒரு வாரம் 2 வாரத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நீ டியூட்டியில் ஜாயின் பண்ணிடலாம், சரி அவளை நம்ம பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துக்கலாம், நீ போயிட்டு எஸ்பி ஆஃபீஸில் இந்த விஷயமா பேசு, நான் அவளை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் பார்த்தா மதியோடைய வீட்டுக்கு கிளம்பி வரவும், மதியோடைய வீட்டுக்கு பார்த்தா தங்கராஜ் வராரு, தங்கராஜை பார்த்தா இங்கே மதியோடைய அம்மா அப்பாவுக்கு தெரியல, வீட்டில் யார் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், உடனே பார்த்தா மதியோடைய அம்மா வராங்க, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா கேட்கவும், அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் வீடு இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், காலேஜ் ப்ரொஃபஸரா யாரு, மதியை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மதியோடைய அம்மா சொல்லவும், ஓ உங்க பொண்ணு பேர் மதியா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், ஆமா மதியத்தான் பார்க்கணும், உங்க பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கூப்பிடுறாரு, உடனே பார்த்தா வேகமா மதி உள்ள இருந்து வராங்க, யார் நீங்க அப்படின்னு சொல்லி மதி பார்க்குறாங்க, அப்பதான் மதிக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு காலேஜில் கவிதா விஷயமா வந்து பேச வந்தவன் இவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்க்குறாங்க, ஓ அந்த இன்ஸ்பெக்டரோடைய சொந்தக்காரர் தானே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி சொல்லவும், ஆமா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மாப்பிள்ளை வீட்டுக்கு பேச வந்தா அதை வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், ஏன் உங்க மாப்பிள்ளை பேசுனது மட்டும் சரியா, ஒரு பொண்ணு கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் எப்படி பேசுன்னு தெரியல, வீட்டுக்குள்ள வந்து வீட்டில் இருக்கிற எல்லாரையும் மிரட்டலாம், நான் பண்ணது தப்பா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், இங்க பாரு அந்த வீடியோவை நான் ஏதோ தவறா எடுத்துட்டேன், அந்த வீடியோவில் பேசின அவருக்கும் இந்த வீடியோவுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் தான் தப்பா அந்த மாதிரி அவரை வீடியோ எடுத்து அவருக்கு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்காக இந்த மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீயே ஒரு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லவும், அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், நீயே இப்போ ஒரு வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தா மதியை மிரட்டவும், அப்போதான் மதியோடைய அம்மா, ஏய் ஒரு வீடியோ எடுத்து தொல்லடி, வீடியோ எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி தொல்லடி, இல்லைன்னா ஏதோ பிரச்சனை வரும் போல எனக்கு பயமா இருக்கு மதி அப்படின்னு சொல்லிட்டு மதியோடைய அம்மா சொல்லவும், மா இவங்க மிரட்டுறான்றதுக்காக நம்ம எதுக்குமா சும்மா பொய் சொல்லி வீடியோ எடுக்கணும், அந்த ஆள் வந்து பேசுனது என்னமோ உண்மைதானமா, அந்த உண்மைதானமா சோசியல் மீடியால நான் ரிலீஸ் பண்ணேன், நான் என்ன அந்த ஆள் பேசாததையாமா நான் ரிலீஸ் பண்ணேன், அந்த ஆள் பண்ண அத்தனையுமே உண்மை, இதுக்கு மேல இவங்க சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது, உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், ஓ கமிஷனரை பாப்பியா, நீ உயிரோட இருந்தா தானடி கமிஷனரை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தா மதியோடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்கவும், இங்க மதி பார்த்தா ஓங்கி தங்கராஜ் கண்ணத்தை சேர்த்து ஒரு அற விட்டுறாங்க.